ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம பைக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, பைக் எப்படி ஓட்டுறது அது கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டூ வீலர் பேசிக்காக எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரவுண்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டுங்க. காரு ஓட்டுறவங்க கூட நிறைய பேருக்கு கீரு வண்டி டூ வீலர் ஓட்டுறதுக்கு சில பேருக்கு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார் ஓட்டுற வேலை உங்களுக்கு ஈஸியாகிடும். வாங்க பார்க்கலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாவி போட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் பண்ண உடனே இந்த லைட்டு, நியூட்ரல் லைட்டு, அந்த ஏபிஎஸ் அப்படின்ற லைட் தெரியும். இது பல்சர் 150. இந்த வண்டியில் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வண்டியில் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன் பண்ண பிறகு இது இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு கொஞ்ச நேரம் இன்ஜினை கொஞ்ச நேரம் ஆட விடுங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்காம இன்ஜினை கொஞ்ச நேரம் ஆட விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கங்க. ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். ஃபஸ்ட் கியரு ஃப்ரண்ட்டு இதில், அதுக்கப்புறம் செகண்ட் கியர் பின்னாடி, தேர்ட் கியர் பின்னாடி, ஃபோர்த் கியர் பின்னாடி, ஃபிஃப்த் கியர் பின்னாடி. மறுபடியும் ஃபிஃப்த்துலேருந்து டவுன் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த், தேர்ட், செகண்ட், நியூட்ரல். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இப்போது ஃபிஃப்த்தில் நீங்கள் வேகமாக போகிறீங்க, ஒரு வேகத்தடை வருது அப்படின்னா நீங்கள் சடனாக என்ன பண்ணுங்கள், கிளச்சு பிரேக் யூஸ் பண்ணி வண்டியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பிறகு, வண்டி ஃபுல்லாக வேகம் குறைஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிஃப்த்தில் இருக்கீங்க இல்லையா, ஃபோர்த், தேர்ட் அப்படின்னு 2 தடவை அழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்டுக்கு வரணும். இப்போ செகண்ட் கியரில் இருக்குது. செகண்ட்லேருந்து மறுபடியும் நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலுக்கு வந்துடும். ஓகே, இது கியருக்கான மெத்தட். இப்போ நம்ம கிளச்சை பற்றி பார்க்கலாம். கிளச் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், கிளச்சுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். கிளச் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு கியருக்கு கிளச் பாருங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். போட்ட பிறகு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு முதல்ல மூவிங் பாயிண்ட் எங்கேன்றதை நோட் பண்ணுங்கள். அந்த மூவிங் பாயிண்ட் வரும்போது கிளச்சை அந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக விட்டுறாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பே என்னன்னா, ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை எடுக்கும்போது அப்படி வேகமாக விட்டுறீங்க. வேகமாக விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். அதனால் வேகமாக எடுக்காதீங்க, பொறுமையாக எடுங்க. ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் கியர், செகண்ட் மாற்றின பிறகு கிளச்சை எடுங்க, ஆக்சிலேட்டர், அதுக்கப்புறம் தேர்ட் கியர், ஆக்சிலேட்டர், ஃபோர்த் கியர், ஆக்சிலேட்டர், ஃபிஃப்த் கியர், ஆக்சிலேட்டர். அவ்வளோ. இப்போ மறுபடியும் கியரை டவுன் பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த், ஃபோர்த்துலேருந்து தேர்ட், தேர்ட்லேருந்து செகண்ட்,
செகண்ட்லேருந்து நியூட்ரல். அவ்வளோதான். செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். இப்போ ஃபோர்த் கியர், தேர்ட் கியர், செகண்ட் கியர், நியூட்ரல். இது ஃபர்ஸ்ட் கியர், இது நியூட்ரல். ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் கியர், மூவிங் பாயிண்ட். பாருங்கள், வெறும் கிளச் எடுத்தாலே நவரும். ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கல. கிளச் எடுத்தாலே எல்லா வண்டியுமே கண்டிப்பாக நவரும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஆக்சிலேட்டர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, பின்னாடி வண்டியில் யாராவது உட்காருவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம நிற்கிற இடம் மணல் இல்லை சேறு சகதியமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்துட்டு கிளச் எடுக்கும்போது ஈஸியாக வண்டி நவரும். இது ஃபஸ்ட்டு கியர். செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நம்ம கீர் வந்து முக்கியமே கிடையாது. மெயின் வந்து இந்த கிளச்சு எடுக்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அந்த கிளச்சு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக எடுங்க. டூ வீலரில் ஸ்டார்டிங் டைம் நீங்கள் பிகினிங்கில் வண்டி கற்றுக்குறீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன், கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரவுண்டில் போய் கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்பு வந்து, அதாவது அவங்க வந்து கிண்டல் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிரவுண்டில் தனியாக ஓட்டுங்க. மற்றவங்கள நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டம்தான் வண்டியை கற்றுக்க முடியும். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அதுவும் சொல்கிறேன். கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் காருக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசித்து நான் போடுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய டவுட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த டவுட்டு தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, பாய்.